Hi, hello and welcome to Bharat Tech Max. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு சீலிங் ஃபேனை வந்து அன்பாக்ஸ் பண்ணி இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம் இந்த ஃபேனை பற்றி. என்னடா புதுசாக ஃபேனில் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு பார்க்குறீங்களா? இது புதுசு ஒன்றும் கிடையாது. நம்ம ஆல்ரெடி வந்து ஃபேனுடைய ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே அவங்க ஒரு ஐ பட்டன் கொடுக்குறேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு பர்சனலாக நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இது மாதிரி இந்த ஃபேன் அன்பாக்சிங் ரிவ்யூ வீடியோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இது நீங்கள் கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சரி, நம்மளும் ஒரு வீடியோ போடலாம் இது சம்மந்தமாக அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஃபேன் வாங்கி ஒரு 7 மாதம் மேலேயே ஆகிடுச்சு. ஸோ வீடியோ ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுட்டேன். 7 மாதத்துக்கு முன்னாடியே இந்த ஃபேன் வாங்கின புதுசுலேயே நான் வீடியோ எடுத்துட்டேன். ஸோ அப்புறம் போடலாம் அப்படியே தள்ளி பார்த்தீங்கன்னா இப்போது இந்த 7 மாதம் கழிஞ்சு இப்போ போகிற வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனுடைய ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான ஃபேன் ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த சம்மரில் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் லாஸ்ட் வரையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஃபேன் வாங்குறதுக்கான பெஸ்ட் பை லிங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். அதை நீங்கள் செக் பண்ணி இந்த ஃபேனை நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தால் கடையில் இருந்தால் கூட நீங்கள் இந்த ஃபேனை ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். சரி, இப்போ வாங்க ரொம்ப லேட் பண்ணாமல் இந்த ஃபேனுடைய ரிவ்யூ வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் உங்களுக்கு போற வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உடனே கிடைச்சிரும். சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் இந்த ஃபேனுடைய ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 4 வகையாக பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங். இந்த ஃபேன் வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனுடைய டிசைன், இதோடைய ஃபேன் லுக் எப்படி இருக்குது, ஸோ லுக் வைஸ் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து நம்ம ரெண்டாவது பார்க்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், இந்த ஃபேனில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க, இதோடைய ஆர்பிஎம் எவ்வளோ, இதோடைய லென்த் எவ்வளோ அப்படின்ற மாதிரி அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம மூணாவதாக பார்ப்போம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த 7-8 மாதம் யூஸ் பண்ணதில் வந்து என்னுடைய ஒப்பீனியன் என்ன, இந்த ஃபேன் பற்றினா என்னோட ஒப்பீனியன் என்ன, இது நாளையும் வந்து நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். அதனால் வீடியோவை தொடர்ந்து லாஸ்ட் வரையும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ஃபேனுடைய பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம்ப்டன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. கிராம்ப்டன் அப்படின்றது தான் இந்த ஃபேனுடைய பிராண்டு. அண்ட் இதோடைய மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா கிராம்ப்டன் ஆரா. அண்ட் அதுக்கப்புறம் நான் இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த ஃபேன் வந்து ரிவ்யூ யூனிட்லாம் கிடையாது. பர்சனலாக வந்து எங்கள் வீட்டு ஹாலுக்காக ஒரு ஃபேன் வாங்கணும் அப்படின்றதுக்காக வாங்கின ஃபேன் தான் இது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜென்யூனான ரிவ்யூவை எதிர்பார்க்கலாம். இந்த ஃபேனை வந்து அமேசானில் இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஆர்டர் பண்ணும்போது ஒரு பெரிய பாக்ஸ் இருந்தது. ஸோ அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உள்ள மெயினான ஒரு பாக்ஸும் ப்ளஸ் வந்து இந்த ஃபேனுக்கான பிளேட்லாம் இருக்கிற மாதிரி இன்னொரு பாக்ஸுன்ற மாதிரி 2 பாக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம மெயினாக இருக்கிற அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து உள்ள வந்து அந்த ராடு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேனை வந்து சீலிங்கில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ராடு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மீடியம் சைஸ் ராட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சேஃப்டிக்காக கொடுத்துருக்க அந்த தர்மோக்கோல்லாம் நம்ம எடுத்துகிட்டு பார்த்தோம்னா மேலே வந்து அந்த கப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே சீலிங்கில் இந்த ஃபேனை மாட்டும் போது அந்த ஒயர்ஸ்லாம் மறைக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக அந்த கப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெயினான பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஒரு ராடு ப்ளஸ் அந்த பிளாஸ்டிக் கப்ஸ், அதுக்கப்புறம் ஃபேனுடைய ஹெட், இது 3 தான் வந்து மெயினான பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 2 இயர்ஸ் வாரண்டியும் இருக்குது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு பாக்ஸில் இருக்குது. இதில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இதில் வந்து ஃபேனுடைய பிளேடு தான் இருக்கும். ஸோ 3 பிளேடு கொடுத்துருக்காங்க. பிளேடு பார்த்தீங்கன்னா நல்லா லைட் வெயிட்டாக இருக்குது. இதில் கொடுத்துருக்க டிசைனும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம அன்பாக்சிங் பார்த்தாச்சு. நான் ஆல்ரெடி சொன்னது போல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதோடைய டிசைன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபேனுடைய கலர் பார்த்தீங்கன்னா ஐவோரி அப்படின்ற ஒரு கலர். இந்த ஃபேனை பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ப்ரௌன், ஸோ ஒயிட்டு, ஐவோரி அப்படின்ற மாதிரி நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நாங்கள் வாங்குறது பார்த்தீங்கன்னா ஐவோரி அப்படின்ற ஒரு கலர். ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாண்டல் கலர் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஒயிட்டும் கிடையாது, அதே மாதிரி ரொம்ப சாண்டல் கலரும் கிடையாது. ஸோ மீடியமான ஒரு ஐவோரி அப்படின்ற ஒரு கலர். பர்சனலாக டிசைன் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இந்த ஃபேனுடைய ஹெட்டில் சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ஃபினிஷ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பிளாஸ்டிக் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனுடைய பிளேட்லையும் இந்த பர்டிகுலர் இடத்துல பார்த்தீங்கன்னா கோல்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஃபேனல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓவராலாக பார்க்கும்போது லுக் வைஸ் வந்து நல்லா தான் இருக்குது. இந்த டிசைன் வந்து பர்சனலாக எனக்கு ஓகே தான், டீசெண்டான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போதும் நல்லா தான் இருக்குது. பிளேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேனுடைய ஹெட் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லிம்மாக இருக்குது. அதே சமயத்தில் அந்த ரவுண்டு ஷேப் வந்து கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த பிளேடெல்லாம் எடுத்து இந்த ஃபேன் ஹெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சீலிங்கில் மவுண்ட் பண்ணலாம். அதே சமயத்தில் நான் உங்களுக்கு இந்த ஃபேனுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நான் சொல்லிடுறேன். இந்த ஃபேனுடைய ஆர்பிஎம் ஸ்பீட் அப்படின்னு பார்க்க போனால் 380 கொடுத்துருக்காங்க. அதாவது 380 ரெவல்யூஷன் ஒரு நிமிஷத்துக்கு இருக்கும். இந்த ஃபேனுடைய மொத்த லென்த் அப்படின்னு பார்க்க போனால் 1200 mm, அதாவது இன்ச்சஸில் சொல்லணும் அப்படின்னா 48 inches கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை
பவர் கன்சப்ஷன் அப்படின்னு பார்க்க போனால் 65 வாட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 65லேருந்து 70 வாட்ஸ்க்குள்ள இந்த பவர் கன்சப்ஷன் இருக்கும். இப்போ வந்து ஒரு வழியாக அந்த பிளேடெல்லாம் வச்சு இந்த ஃபேனோட ஹெட்டில் ஸ்க்ரூ பண்ணிவிட்டு சீலிங்லேயும் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நாலாவதாக வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனை வந்து நான் சொல்கிறேன் இந்த ஃபேனை பற்றி. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபேனுடைய அட்வான்டேஜஸ், அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி 2 வகையாக நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏர் ஃப்ளோ. இந்த ஃபேனை வந்து நாங்கள் பர்சனலாக ஹாலில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 7-8 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இது வரையும் நாங்கள் இந்த ஃபேனுக்கு ரெகுலேட்டர் கூட இன்ஸ்டால் பண்ணல. ஸோ டேரெக்டாக எப்போ ஆன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபுல் ஸ்பீடில் தான் இது ரன் ஆகும். அப்படி இருக்கும்போது இந்த ஃபேனுடைய ஏர் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு 3 to 4 feet வரையும் நல்ல ஒரு ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். 380 RPM கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. சொல்லப்போனால் கொஞ்சம் ஹை ஸ்பீடாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக ஸ்பீடும் ஏர் ஃப்ளோ அப்படின்னு பார்க்க போனால் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒரு சீலிங் ஃபேனில் நல்ல ஒரு ஸ்பீட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபேனை வந்து சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி என்னோட யூசேஜ் வச்சு பார்க்கும்போது இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா எனி டைம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி ஹாலில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹாலில் இருந்தால் ஆஃப்கோர்ஸ் வந்து எனி டைம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா இது வரையும் இப்போ இந்த 7-8 மாதம் வரையும் எனக்கு இந்த ஃபேனில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இன்னும் இது நல்லா தான் ஒர்க் பண்ணுது. ஸோ அட்வான்டேஜஸ் வந்து நிறைய பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து டிஸ்அட்வான்டேஜுக்கு போகலாம். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு மெயினாக இந்த ஃபேனில் பார்க்க போனால் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கலர் தான். ஸோ ஐவோரி அப்படின்ற இந்த கலர் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒயிட்டும் சாண்டில் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்றதுனால வாங்கிட்டோம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டஸ்ட் படியுது. இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா லைட் கலர், அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் ஹை ஸ்பீடு ஃபேன் தான். அதனால் வந்து டஸ்ட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே படியுது. நீங்கள் க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் வாங்கும் போது கொஞ்சம் டார்க்கான கலராக பார்த்து சூஸ் பண்ணி வாங்குங்க. உங்களுக்கு லைட்டான கலர் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வாங்குங்க, தப்பு இல்லை. ஆனால் டார்க்கான கலராக வாங்கினா கொஞ்சம் டஸ்ட் படிகிறத வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதை தவிர்த்து பெருசாக இந்த ஃபேனில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இதுக்கு வந்து 2 years பிராண்ட் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே எதனா ஃபால்ட் வந்ததுன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன். இந்த ஃபேனுடைய எக்ஸாக்டான ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 2200 இல்லை 300 அப்படின்ற இந்த ப்ரைஸ்க்குள்ளே வரும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி இதோட ப்ரைஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ செல்லரை பொறுத்து ப்ரைஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. நான் வாங்கின ப்ரைஸ் அப்படின்னு பார்க்க போனால் 2200 தான் நான் இந்த ஃபேனை வாங்கினேன். ஸோ எல்லாத்துக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஃபேன் ஆர்டர் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 மாடல் இருக்குது. ஒன்று வந்து கிராம்ப்டன் ஆரா அப்படின்ற ஒரு மாடல், இது வந்து நான் யூஸ் பண்ணுறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிராம்ப்டன் ஆரா ஆன்டி டஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபேன் இருக்குது. ஸோ ஆன்டி டஸ்ட் அப்படின்றது வந்து கொஞ்சம் டஸ்ட் படியாமல் பாதுகாக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நான் இன்னும் பார்க்கல. அதே மாதிரி ஆன்டி டஸ்ட் ஃபேனில் வந்து ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுவும் எனக்கு எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சரியாக தெரியல. ஸோ நீங்கள் ஃபேன் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா கிராம்ப்டன் ஆராவா இல்லை ஆன்டி டஸ்ட் அப்படின்னு பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். அதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு 500 எக்ஸ்ட்ரா வரும். முடிஞ்சால் நம்ம அந்த ஃபேனுக்கான ரிவ்யூ வந்து கூடி சீக்கிரம் போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் குரூப்பில் வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் போன ஃபேன் வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இந்த 2 ஃபேனில் எது வாங்கலாம் அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா பர்சனலாக மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாத்துக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணி அதிலிருந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மீண்டும் நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.